மகிமுண்டாகட்டும். தேவ ஜனமாகி நாம் தேவ சமூகத்தில் தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஏனோ தானென்றோ கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ தேவனோடு நாம் இணைந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய சித்தத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்பட தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியிலும் கூட தியானிக்கும்படியாகும். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறு ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இனி உம்மையே சார்ந்து உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். தீர்மானத்தோடு கூட வாழ தேவன் அழைத்திருக்கிறார். இனி நம் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நம் வாழ்க்கையிலே உண்மையற்றவளாக கடமைக்காக தேவைக்காக நம்முடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக தேவனை தேடியிருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு இனி வரும் நாட்களிலே உண்மையே மாத்திரம் சார்ந்து ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என்று தீர்மானிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பேற்பட்ட தீர்மானத்தில் போன போது அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். அவர்கள் தீர்மானம் இல்லாமல் கடமைக்காக தங்கள் தேவைக்காக தேவனை தேடின போதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியை கண்டார்கள். ஆனால் தீர்மானித்து அவரை சார்ந்து வாழ்ந்தபோது அவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்தார்கள். அதுபோல் நாம் கூட தேவனையே சார்ந்து வாழ, அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவன் நாமத்தை பிரசித்தப்படுத்த, அவன் நாமத்தை உயர்த்துகின்ற மக்களாக தீர்மானத்தோடு கூட வாழும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நாம் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களையும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களையும் தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் தீர்மானத்தோடு கூட வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்வோர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனியும் தேவனையே சார்ந்து வாழ, அவரையே நம் வாழ்க்கையிலே உறுதியை பற்றுக் கொடுக்கிற அந்த எண்ணத்தோடு இருக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை எதிர்க்கும்பாக அந்நியர்கள் ஆண்டதாக பார்க்கிறோம். எங்கள் ஆசைகள் எங்களை ஆண்டது, எங்களுடைய சுயநலமான காரியம் எங்களை ஆண்டது. இனி உண்மையே சார்ந்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற அந்த ஆழமான அனுபவத்தில் எங்கள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.